Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பழனியில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான கோவில் நிலம் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்குமாறு அரசு ஆணையிட்ட நிலையில் அது தொடர்பான ஆவணங்கள் தற்பொழுது ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது குறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. பழனி கோவில் நில முறைகேடு சிபிசிஐடிக்கு ஆவணங்கள் ஒப்படைக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தேவஸ்தான நிர்வாகத்தில் கட்டுப்பாட்டில் இருந்த சுமார் 1 ஏக்கர் 40 சென்ட் ரூபாய் 100 கோடி மதிப்பிலான நிலம் சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக இருந்த புகார் தொடர்பாக ஏற்கனவே 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர், கோவில் நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் இதுவரை சேகரிக்கப்பட்ட வழக்கு தொடர்பான ஆவணங்கள் அனைத்தும் உள்ளூர் போலீசாரால் இன்றைக்கு சிபிசிஐடி ஒப்படைக்கப்பட்டன. இந்த நிலையில் வழக்கை சிபிசிஐடி அதிகாரப்பூர்வமாக ஏற்று இன்று முதல் தனியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து தீவிர விசாரணை தொடர்ந்து நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.